السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 25வது வசனம் வரை விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சூரத் ஆல இம்ரானுடைய 26 மற்றும் 27வது வசனங்கள். இந்த இரு வசனங்களும் நாம் ஏற்கனவே நேற்று சொன்னதை போன்று மிக முக்கியமான வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான், குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب حسبي الله ونعم الوكيل. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த இரு வசனங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான வசனங்கள். ஏனென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் இருந்த யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம்? எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் கடந்தாலும் எவர்கள் அவர்களில் இருக்கக்கூடிய தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, தலை சிறந்த குடும்பம் என்று அவர்கள் யாரை எண்ணுகிறார்களோ, அவர்கள் யாரை சமுதாயத்தில் பெரியவர்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அவர்கள்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், அப்படியானவர்களுக்குத்தான் நபித்துவங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருந்து கொண்டே இருந்தது. அதிலும் குறிப்பாக பனி இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நாம் தான் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான சமுதாயம், மிக சிறந்த சமுதாயம். அப்போ ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் எங்களுடைய சமுதாயத்தில். அது மட்டுமல்லாமல் இனிமேலும் கொடுப்பான். ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. அதை உடைக்கும் வண்ணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமல், இறுதி தூதர் என்ற ஒரு பொறுப்பை, இறுதி தூதர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காமல் மக்காவில் இருந்த குறைஷிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்போ இது சம்பந்தமாக யூதர்களுக்கு மத்தியிலும் குறைஷிகளுக்கு மத்தியிலே ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. என்ன அவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை, ஒரு ஆட்சி அதிகாரத்தை வெறும் சாதாரண ஒரு மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு, பாலைவனத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு குறைஷிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க முடியும்? ஒரு சிறந்த சமுதாயமான எம்முடைய சமுதாயத்தில் தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவரிடத்திலும் இருந்தது. அதே போன்று மக்காவில் தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் என்ன இருந்தது என்று சொன்னால், எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹம்மது இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியும்? தாயிஃபிலும் மக்காவிலும் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மூத்தவர்கள், பெரியவர்கள், சமுதாயத்தில் சிறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று மக்கா தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி எண்ணுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படி எண்ணுகிறார்கள். ஆக மொத்தம் யாரும் என்ன செய்யவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல், நபியை நீங்கள் இவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹும்ம, ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே நேரத்தில் ஒரு தகவலை பதிவு செய்கின்றான். அல்லாஹும்ம, இப்படியாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா, மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா, அதிகாரங்களுடைய அரசன், அதிகாரிகளுடைய அரசன் அல்ல. மாலிகல் முல்க் என்று சொன்னால் அதிகாரத்தினுடைய அரசன். எல்லா அதிகாரமும் எங்கு இருக்க வேண்டும், எங்கு இருக்கக்கூடாது, யாருக்கு இருக்க வேண்டும், யாருக்கு இருக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்படக்கூடாது என்பதையெல்லாம் அதிகாரம் செய்யக்கூடிய அரசனாக என்னுடைய ரப்பே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். துத்தில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகின்றாயோ அவர்களுக்கு நீ
ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருக்கு நாடுகின்றாயோ அவர்களிடமிருந்து என்ன செய்து கொள்கின்றாய்? அந்த ஆட்சி அதிகாரத்தை பறிக்கவும் செய்து கொள்கின்றாய். ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுவதும் இறைவனுடைய நாட்டத்திலிருந்து, ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படுவதும் இறைவனுடைய நாட்டத்திலிருந்து. வதுஇஸ்ஸு மன் தஷா, மேலும் யாரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடுகின்றாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகின்றாய். வதுஸில்லு மன் தஷா, மேலும் யாரை நீ இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடுகின்றாயோ அவர்களை நீ இழிவும் படுத்துகின்றாய். பியதிக்கல் கைர், உன்னுடைய வசமே அனைத்து நலவுகளும் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்தையும் செய்வதற்கு பேராற்றல் உடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். தூலிஜுல் லைல ஃபின் நஹார், எப்பேற்பட்ட ஆற்றல்கள் தெரியுமா? தூலிஜுல் லைல ஃபின் நஹார், இரவை பகலில் புகுத்துகின்றாய். வதூலிஜுல் நஹார ஃபில் லைல், மேலும் பகலை நீ இரவில் புகுத்துகின்றாய். வதுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மைத், மையத்திலிருந்து உயிருள்ள, துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையத், எதுவும் இல்லாத மையத்திலிருந்து உயிருள்ள பொருளை நீ வெளிப்படுத்துகின்றாய். வதுஹ்ரிஜுல் மையத்த மினல் ஹய், உயிருள்ளவற்றிலிருந்து எதுவும் இல்லாத உயிரற்றவற்றையும் நீ வெளியேற்றுகின்றாய். வதர்ஸுக் மன் தஷாஉ பிகைரி ஹிசாப், நீ மேலும் நான் தான் நாடியவர்களுக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்காமல் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 26 மற்றும் 27வது வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியாக நபியை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த வசனத்தில் மிக முக்கியமான தகவல்களை பதிவு செய்திருப்பதை எம்மால் பார்க்க முடிகிறது. அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று துஅத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுக்கின்றான். அப்போ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், தனக்கு பொறுப்பு வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு அந்தஸ்து வேண்டும், பதவி வேண்டும் என்பதாக அந்த பதவி ஆசை என்பது பல மனிதர்களிடத்தில் காணப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் பதவி ஆசை இல்லாத மனிதர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவிற்கு சொற்பமானவர்களிடத்தில் மட்டும்தான் அந்த பதவி ஆசையும் அந்த பதவி மோகமும் அந்த அதிகாரத்தின் மீது மோகமும் ஆசையும் இல்லை. அதை தவிர பெரும்பான்மையினரான அல்லது கணிசமான மக்களிடத்தில் இந்த பதவி ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதவியும் அதிகாரமும் அந்தஸ்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ, அவன் யாருக்கு நாடுவானோ அவனுக்கு தான் என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அதே போன்று இன்னும் சிலருக்கு இவர்கள் அதிகாரத்தில் இருப்பது பிடிக்கவில்லை, அவர்களை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதாக என்ன செய்வார்கள்? சில செயல்களை செய்வார்கள். அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள், தலைமை இடத்தில் இருப்பார்கள், அல்லது அவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். அப்படியானவர்கள் மீது ஏற்படக்கூடிய வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சிகளுடைய காரணத்தினால் அவர்களை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் என்ன செய்வார்கள்? சிலர்கள் முயற்சி செய்வார்கள். அதுவும் இயலாது. ஏன்? இப்படி அதிகாரத்தை பெறுவது அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இயலாதோ, அதே போன்ற அதிகாரத்திலிருந்து பிறரை அகற்ற வேண்டும் என்று நினைப்பதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு காலமும் என்ன செய்ய போது கிடையாது, நிகழ போது கிடையாது. ஏன்? தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் தான் யாரை நாடுகின்றானோ அவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்கவும் செய்கின்றான். அப்போ அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்வான்? ஆட்சி அதிகாரத்தை பறிப்பான். அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்படக்கூடியவர்கள் இதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவ்விடமிருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை பறித்திருக்கின்றான் என்பதையும், இதுவும் இறைவனுடைய நாட்டத்தில் இருந்து ஒன்று என்பதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த வசனத்தின் வழியிலாக நாம் ஒரு படிப்பினையாக, ஒரு பக்குவமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். துஇஸ்ஸு மன் தஷா, மேலும் நீ யாரை நாடுகின்றாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகின்றாய். வதுஸில்லு மன் தஷா, யாரை நாடுகின்றாயோ அவர்களை நீ இழிவுபடுத்துகின்றாய். இன்றைய சமுதாயத்தில் நான் பார்ப்போம், சிலர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கண்ணியமான இடத்தில் வைத்திருப்பான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடி அவர்கள் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகின்றான். அதுவும் அவர்களுக்கு சோதனையாக இருக்கும். வதுஸில்லு மன் தஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நாடுகின்றானோ அவர்களை இழிவுபடுத்துவான். அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்பேற்பட்ட கண்ணியத்திற்கு சொந்தமானவர்களாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இந்த ஊரிலேயே
ரொம்ப அந்தஸ்தான ஒரு நபர், அந்தஸ்திற்குரிய ஒரு நபர், கண்ணியத்திற்குரிய ஒரு நபர் என்று உங்களிடத்தில் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால் உங்களுடைய உள்ளத்தில் யார் முதலில் ஞாபகம் வருவார்? அப்படி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருப்பாரா இல்லையா? இந்த ஊர்லேயே யார் அந்தஸ்தான ஒரு நபர், இந்த ஊரிலே யார் ரொம்ப கண்ணியமான ஒரு நபர் என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு பெயரோ அல்லது ஒரு சில பெயர்களோ ஞாபகம் வரும். அப்படியானவர்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடினால் அவர்களை இழிவுபடுத்துவார். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதையும் இந்த செய்திகள் எமக்கு உணர்த்துகின்றது. அதே நேரத்தில் எவை நடந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தின்படி நடக்கும். அது எமக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்கவில்லை என்றாலும் சரி. இவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏன் நபித்துவம் கொடுக்கப்பட்டது, ஏன் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை கொண்டெல்லாம் விவாதிப்பதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், பியதிக்கல் கைர், உன்னின் கைவசமே அனைத்து நலவுகளும் அனைத்து விஷயங்களும் இருக்கின்றது. இன்னக்க அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் என்னுடைய ரப்பே, நிச்சயமாக நீ அனைத்து வஸ்துக்களின் மீது பேராற்றலுடையவனாக இருக்கின்றாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 26வது வசனத்தை நிறைவு செய்கின்றார். தொடர்ச்சியாக 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தியுடைய விளக்கத்தை வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதை போன்று ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விதியின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு எது நடந்தாலும், எவைகள் எமக்கு கொடுக்கப்பட்டாலும், எவைகளை விடமிருந்து தடுக்கப்பட்டாலும், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வாசகம் அதுதான். கொடுப்பதும் தடுப்பதும் இறைவனை தவிர வேறு எவராலும் முடியாது என்பதை ஆழ்ந்து எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது என்பதாக. அப்போ அந்த எச்சரிக்கையை உணர்ந்து அதன்படி நடக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தரட்டும். அதாவது வழியில் முமினில் அக்குல் பழி அதை சோஃபில் வழக்கும் ஜமீல் முஸ்லிமின் அஜ்மாயின் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.